பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் இட்லி தான் செஞ்சுருந்தேன். ஏற்கனவே 2 வாட்டி இந்த ரெசிபி பண்ணியிருந்தேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. 3 இட்லி கரெக்டாக போதுன்னு ஊற்றிட்டு அப்புறம் மீதி கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அதை மேலே கொஞ்சம் ஊற்றுனதுனால தான் நல்லா குண்டு குண்டுன்னு வந்திருக்கு. எங்கள் அம்மா செய்கிற சட்னி இன்றைக்கும் அதுதான் எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் அதே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றப்போ நமக்கு டேஸ்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் குழம்பு வச்சுருந்தேன். ஒரு 3-4 வெரைட்டி ஆஃப் மில்லட் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கினோவாவும் வச்சுருக்கேன். ஸோ ஒரு நாள் நான் மாற்றி செய்வேன். இன்றைக்கி வந்து கினோவா தான் வச்சுருக்கேன். சைடிஷ்க்கு பாசிப்பருப்பு போட்டு புடலங்காய் தான் செஞ்சுருக்கேன். புளிக்குழம்பு இல்லைனா இந்த மாதிரி காய் போட்டு குழம்பு வைக்கும்போது நம்ம பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எனக்கு டின்னருக்கு வந்து சப்பாத்தி செய்யலான்ட்டு நான் மத்தியானம் லஞ்ச் சமைக்கும் போதே நான் பிளான் பண்ணதுனால சமைச்சு முடித்த கையோடையே மாவு எனக்கு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டேன். பன்னீர் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ புஜ்ஜி மாதிரி செஞ்சிடலான்னு பார்க்கும்போது மஷ்ரூமும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்துட்டு எனக்கு பிடிச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிட்டேன். டேஸ்ட் இவ்வளோ சூப்பராக வரும்ன்றது நானே எதிர்பார்க்கல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.